வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. பாரதிராஜா அவர் பையன் இறந்தது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவருடைய இறுதி அஞ்சலி வந்து செலுத்த வந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ஆக்ட்ரஸ் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இறந்துக்கிட்டு வரது வந்து நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டுருக்கோம். அதில் வந்து இவர் இறந்து ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டம். அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை நேரில் வந்து தளபதி வந்து பார்க்க வந்திருக்காரு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக வந்து அவர் எப்பவும் போல் அவர் ஸ்டைலில் வந்து வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அவருடைய இறுதி அஞ்சலி வந்து செலுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இவர் இறந்தாது, அதாவது நேற்று அவர் இறந்தார். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இறந்திருக்காரு. அது நிறைய பேர் வந்து தெரியாது நினைக்கிறேன். ஒரு வேறு யாரும் இல்லைங்க, பத்ரி படத்தில் வந்து தளபதிக்கு வந்து பாக்ஸிங் கோச் வச்சிருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டல் வந்து உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆயிருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து அவரும் வந்து நேற்று தான் இறந்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து ஒரே டைமில் வந்து அவங்க இறந்தது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா அடுத்தடுத்து ஒரு கெட்டது வந்து நடந்துருக்கிறது ஒரு வழக்கமாகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட பிறகு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.